Italians win, they're not planning on leaving. They're coming and they're here to stay. Intelligence services in London have sent 7 officers up to Birmingham. At the top of their list is Ida Thorne. Alfie Solomons runs a fighter. Says it's money for nothing. That there is the Southern Counties welterweight champion. Name the day, Mr. Shelby. Stop drinking whiskey, switch to stout, and then go and see your doctor about that baby. Make sure Tommy keeps that Friday free. Tell him I have an appointment for him. You agreed to give up Tommy to save my life. அவன் கார்டரை ஷூட் பண்ண ஆனா ஒரு விஷயம், அவன் உயிர் என் கையில தான் போகணும். வீட்டுக்குள்ள சீக்கிரம் போ. Go! Non tu fare scappare! Da puttana, me bugiao. சீக்கிரம் வாங்க. பார்த்து ஜாக்கிரதை. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, உள்ளே இருக்கணும், சரியா? வெளியே வரக்கூடாது. மாட்டா. ஜன்னலை விட்டு தள்ளி போய் நில்ல, சரியா? உள்ளே இருங்க, வெளியில வரக்கூடாது.
எல்லாரும் உங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே வராதீங்க. நான் ஒரு பீக்கி பிளைண்ட், சொல்றத கேளுங்க. இங்க வா. எந்த பக்கம் போனா? அவ எந்த பக்கம் போனா? நல்லா தெரியுமா? வாங்க, இங்கதான் இருக்கணும். சீக்கிரம். Hey! Luca, Amunin. இல்ல, Che doveva nuoce strana. Nuoce no. C'aveva un pugno. Lo preghiamo. Creare male. Sparavamo frutto. Ma vendicare. லூக்கா, வா, முதல்ல நாம இங்க இருந்து போலாம். நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸோட ஆட்கள் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி உன்னை நான் கொண்டு இருப்பேன். இப்ப நீயும் நானும் மட்டும்தான் டாமி. வெளியே வா. ஓகே. Signorizzo. La neta è tu. Padre mio. Guardami. Stamattina. E para partire. எல்லாரும் புரிந்து பண்ணுங்க. ஒருத்தர் இங்க இருந்து போங்க. சீக்கிரம் போங்க. கண்ணை கீழே போடு.
நிறுத்து. உங்களை நிறுத்துங்கன்னு சொன்னேன். நிறுத்துங்க. இவனை விடுங்க. நிறுத்துங்க. போய் மத்தவங்கள பிடிங்க. போய் மத்தவங்கள பிடிங்க. நிறுத்து டாமி. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவன் உயிரையும் தான். நான் ஒரு போலீஸ் ஆபீசர் டாமி. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். உனக்கு இது புரியுதா? இது எல்லாத்தையும் நிறுத்த வேண்டியது என் கடமை. அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. அதை கிளீன் பண்ண இதை வச்சுக்க. இல்ல, இதோட நிறுத்து. இந்த இடத்துல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கவங்க சொல்லுங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க எல்லாரும் அவங்களுடைய சகஜமான வாழ்க்கைய வாழலான்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. இதுக்கப்புறம் உண்மையான சட்டம் தான் இந்த ஊர்ல நடைமுறையில இருக்கும்னு. நான் சொன்னது கேட்கலையா டாமி? ஹேய், சோல்ஜர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. நீ முதல் முறையா ஒரு போலீஸ்காரனை தலையில அடிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. அரசர்கிட்ட இருந்து ஓபி வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப இப்படி நடக்கும்னு நினைக்கல. ஆர்த்தர் கிட்ட நீ என்ன சொல்ல போற? அவங்கிட்ட உண்மையை சொல்லுவேன். அவங்க வந்துட்டாங்க. சொல்லு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு டாமி? எல்லாம் கேள்விப்பட்டோம். ஆர்ட்டிலரி ஸ்கொயர்ல ஷூட்டிங் நடந்துச்சாமா? ஆமா, நடந்துச்சு. நான் இன்னைக்கு 3 பேரை கொன்னு இருக்கேன். நம்ம எதிரிகளோட எண்ணிக்கை 8 ஆயிடுச்சு. நீ எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க திடீர்னு உன்னை வந்து தாக்கியிருக்காங்க. இல்ல, அவங்க வராங்கன்னு எனக்கு தெரியும். கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. லூகா சாங்கிரட்டா கிட்ட இருந்து. என் பையன் உயிரோட இருக்கணும்னா டாமி உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்னான். அவன் சொன்னதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். இது எல்லாமே ஒரு பிளான். நானும் பாலியும் ஏற்கனவே பேசினது. லூகா எப்படி என்ன கொல்றதுக்கு நேர்ல வருவான்னு எனக்கு தெரியும். அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு டிராப்பை நான் செட் பண்ணேன். நீ ஒரு 1ஆம் நம்பர் முட்டாள் டாமி. இங்க பாரு, நான் லூகாவை கொள்ளல, ஆனா 3 பேரை கொன்னுட்டேன். சரியா? இதான் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க வா. அவன் சொல்றது சரிதான். நான் கூட நீ ஏதோ நல்லவனா மாறிட்டியோன்னு நினைச்சேன். மொத்தம் 3 பேரா? ஆமா, 3 பேர் தான். கோபக்காரன் டாமி திரும்ப வந்ததுக்காக நாம் இதை குடிப்போம். கூடிய சீக்கிரமே உன் கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் உன் உடம்புல நடுக்கம் வரும். வா, இப்ப போய் ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம். அப்பா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? 2 ஷெல்லிங் மதிப்புள்ள ஒரு குதிரைக்கு எனக்கு 3 ஷெல்லிங் கொடுத்திருக்காங்க. நீங்க கூட வரியா? உனக்கு ட்ரிங்க் வேணுமா லிசி? நாள் இன்னைக்கு ரொம்ப மோசமா போச்சு. இனி நான் விஸ்கியோ இல்ல ஜின்னும் குடிக்க மாட்டேன் டாம். ஏன் குடிக்க மாட்டேன்? ஏன்னா அது என் வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிக்கும். ஆமா, என் வயித்துல வளருதுவும் குழந்தைதான். வேற ஒருத்தையும் நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு கெனால்ல என் கூட இருந்த. ஆனா இப்ப பிரெக்னென்ட் ஆயிருக்கிறது நான் தான். வந்து உட்கார லிசி.
இங்க பாரு, எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் லிசை. உனக்கு நிறைய பொண்ணுங்களை தெரியும் டாமி. இப்ப நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னு உனக்கே தெரியும். நான் குழந்தைய வளர்க்க போறேன். அப்ப என்னோட ஆபீஸை யார் பார்த்துப்பா? வேற ஒரு ஆளை பாத்துக்கோ. அப்படின்னா வேலைக்கு ஆள் தேவன் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கூட. அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு டாமி. என் குழந்தை வயித்துல இருக்கும்போது நீ வேலைக்கு வரக்கூடாது. என் கை நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. கவலைப்படாத டாமி, எல்லாம் சரியாயிடும். இந்த மரணங்களுக்கு நடுவுல வாழ்க்கையை வாழலான்னு சொல்றியா? 3 பேரை கொன்னுட்டேன். தெரியும். ஒருத்தனை முகத்திலேயே சுட்டேன். நம்ம குழந்தை, நீ, அப்புறம் நான். அவன் நெத்தில கண்ணை வைக்கும்போது அவன் நிமிர்ந்து என்ன பார்த்தான். உனக்கு சம்பளம் வந்துடும். கம்பெனில இருந்து வாரம் வந்துடும். பிசினஸ் வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு நல்ல வீடம் வாங்கிக்கோ. வா, நான் உன்னை வீட்டுல விட்டுடுறேன். நான் சும்மாதான் பார்க்க வந்தேன். அடச்சா லெண்டா, ஆர்த்தர் ஒரு நிமிஷம் பயந்து. லெண்டா, லெண்டா, நீ என்ன மறுபடியும் காப்பாத்தியாகணும். மறுபடியும் நீ குடிச்சிருக்கியா? நான் மறுபடியும் குடிச்சிருக்கேன். அவனை மறுபடியும் குடிச்சிருக்கேன். நீ என்ன காப்பாத்தணும். இன்னைக்கு காலையில் என்ன சொன்னியோ அதை திரும்ப சொல்லு. சொல்லு, திரும்ப சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு, இப்பவே சொல்லு. இந்த வின்டர் முடியறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில எல்லாமே பழையபடி மாறிடும் ஆர்த்தர். எல்லாமே பழையபடி மாறிடும். எல்லாம் பழையபடி மாறிடும். இப்ப எழுந்திருச்சு வா ஆர்த்தர். அவங்க வந்துட்டாங்க.
இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. காட்டு பண்ணி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கியா மைக்கேல்? நான் திரும்ப காருக்குள்ளேயே போயிடுறேன். மைக்கேல், லூகா சாங்க்ரெட்டாவோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் 2வது. சரி, நான் ஹோட்டல்லே தங்கிக்கிறேன். நீ ஹோட்டல்ல தங்கினா நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறவங்களுக்கும் ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கும் தெரியும். ஹோட்டல்ஸை எல்லா இடங்களுக்கும் மாத்த முடியாது. அவங்க நாளைக்கு எங்க இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பாதை போற போக்குல போயிட்டு இருப்பாங்க. மைக்கேல், உன்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா இந்த பாமஸும் பால்ஸ்வெல்ஸும் அவங்கள சும்மா விட மாட்டோம். உன் மருந்துகளை எடுத்துக்கோ. அதை நான் எடுத்துக்கிறேன். உன்னோட பெயின் கில்லர்ஸ். இங்க இருக்கிற டாக்டர்ஸ் உன்னை சீக்கிரமா குணப்படுத்திடுவாங்க. அங்க பாதி பேர் விச்சஸ் தானே. கொஞ்சமாவது மரியாதையா பேசுங்க மிஸ்டர் கிரே. உங்க பேருக்காக தான் உங்களை உள்ள வரத்துக்கு அனுமதிச்சிருக்காங்க. மருந்தை எடுத்துக்க, கண்ணையும் கூட வச்சுக்க. என்னால உன்னை காண்டாக்ட் பண்ண முடியாது, அதனால நீ என்ன காண்டாக்ட் பண்ண. நம்ம பிளான் போடுவோம். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு டாமி சொல்லியிருக்கான். எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும். அவங்க கிட்ட இருந்து எதையாவது கத்துக்கோ. அப்புறம் உன்னோட பாட்டி ஒரு ஜிப்சி பிரின்சஸ்னு அவங்க கிட்ட சொல்லிடு. அவங்க பேரு பேர்டி பாஸ்வெல். உனக்கு அந்த இடத்துல நிறைய உரிமை இருக்கு மைக்கேல். அது உண்மையா மிஸ்ஸஸ் கிரே? என்ன என்ன பார்த்தா அந்த மாதிரி உனக்கு தெரியலையா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி தெரியுது. நான் ஸ்மால் ஹீத்லயே ரொம்ப நாள் இருந்துட்டேன். வசந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் கோல்ட்? அத பத்தி பேசுனா இந்த நாள் நமக்கு பத்தாது. பிளீஸ் வண்டியில ஏறுங்க. When your work is over, your day is done. Put down your hand. நீங்க எப்பவும் பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். Into my world. இதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? அது ஒரு முயலா? ஆமா, முயல் தான். நல்லது. முயல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத பார்த்ததும் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. போலீஸ் எங்க அப்பாவை துரத்தும் போது இந்த மாதிரி தான் எங்களை கூட்டிட்டு வருவாரு. கிடைச்சதை சாப்பிட்டு பல நாள் நாங்க வாழ்ந்திருக்கோம். ஓ, உங்ககிட்ட ஷேர் பண்ண கத்தி இருக்கா? உங்களுக்கு இன்னொரு பார்வை இருக்கிறத கேள்விப்பட்டேன். இறந்தவங்க கிட்ட உங்களால பேச முடியுமா? முடியும். உங்க மனைவி இப்பவும் உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க பண்றத பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்காளா? இல்ல. உங்க குடும்பமே ஹீலர்ஸ் தானே? ஆமா, பல வருஷத்துக்கு முன்னாடி மரண வாசல்ல நிற்கும் போது இது திரும்ப கிடைச்சது. உங்க தலைக்குள்ளேயே மொத்த உலகத்தையே உங்களால பார்க்க முடியும். அந்த முயலை கொடுங்க. அப்புறம் ஒரு கத்தி.
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, டாமி ஷெல்பி இவ்வளவு நாள் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் கண்டிப்பா நீங்க தான். நாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். ஆனா நான் வெறும் இந்த உலகத்தை மட்டும் பார்க்கல, அதையும் தாண்டி பார்த்தேன். ஆரம்பத்துல இது பைத்தியக்காரத்தனம் நினைச்சேன், ஆனா இல்ல. ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி நீங்க எட்டி பார்த்தா உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ரூல்ஸ் கிடையாது, அதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. இப்போ என்கிட்ட கத்திய கொடுங்க. அப்படியே இங்க வாங்க. எனக்கு தேவையானதை என்னால பண்ண முடியும். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். நீ ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸம் மேன். நம்ம 2 பேரும் இந்த அழகான உலகத்துல இருக்கோம். இப்பதான் நான் இத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்க நினைக்கிறேன் கோல்ட். இப்பதான் நான் மைக்கேல் கிட்ட அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா உங்களுக்கு அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு. மைக்கேலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. உன்னோட எந்த கத்தியாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு தெளிவா புரிஞ்சுது. நீ அழகோடவும் சுதந்திரத்தோடவும் இருக்கிற ஒரு லேடி. மிஸ்டர் சாலமன்ஸ், என் கசினுக்கு பிறவியிலேயே கண்ணு தெரியாது. அதுக்காக நான் இப்போ கண்ணு தெரியாத ஜூஸுக்கு நாய்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சேரிட்டிக்கு என்னால முடிஞ்ச ஒரு தொகைய இப்போ டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த போர்டோட சேர்மன் என்ன சொன்னாரு தெரியுமா? யாருக்கெல்லாம் இப்போ கண் பார்வை இருக்கோ அவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரத்துக்காவது கண்களை மூடிக்கிட்டு இருக்கணும்னாரு. அப்படி செய்யறதால நம்மளால இந்த இருட்டை பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியும்னாரு. அப்புறம் எங்க டொனேஷன்ஸையும் அதிகப்படுத்தணும்னு சொன்னாரு. ஆமா, இப்போ டைம் என்ன? 29 நிமிஷம் 8 செகண்ட்ஸ். அப்படின்னா நான் கண்ணை திறக்க இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. ஆனா நீங்க வந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. நான் தான் லூக்கா சாங்கிரேட்டா. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால எதையும் உருப்படியா பண்ண முடியாதுல்ல. உன் நாட்டை விட்டு நீ இவ்வளவு தூரம் தாண்டி வந்ததுக்கு காரணமே டாமி ஷெல்பிய போட்டு தள்ளணுங்கிறதுக்காக தான், சரிதானே? அது இருக்கட்டும், டாமி இறந்துட்டானா? இல்ல. இல்லையா? இன்னும் சாகல. கண்ணு திறக்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 10 seconds, 9 seconds, 8 seconds, 5, 4, 3, 2,
1. ஓகே, ஹலோ. என்னால உனக்கு எப்படி உதவ முடியும்? உனக்காக ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். அதுவா? உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அதை நீ உன் வாயால சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். I soldi con le apparenze mi restavo. Luca, e tu fatta così, E non abbiamo bisogno, tu. நீ சண்டை நடத்துறதா கேள்விப்பட்டோம். ஒரு பாக்ஸிங் மேட்ச். அதுல உன் பசங்களும் டாமி பசங்களும் விளையாடுறாங்களாமே. அதுவும் பர்மிங்ஹாம்ல. மொத்த ஷெல்பி குடும்பமும் அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல. அப்புறம் நீ மிஸ்டர் சாலமன், நீயும் அந்த இடத்துல தான் இருப்ப, சரியா? போதும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த கிஃப்ட வச்சுக்கோ. இது ஃப்ரீ தான். இங்க வந்ததுக்கு இதை எடுத்துட்டு போ. குட் பை. கிளம்பு கிளம்பு. நேரா போனா பானி ஸ்ட்ரீட் வந்துடும். நீ ரொம்ப புத்திசாலின்னு எல்லாரும் சொன்னாங்க. எங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்றதுக்கு முன்னாடியே நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா நான் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? உன்னோட தேவைய நீ சொல்லாமலே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இத குடிக்க போறியா இல்லையா? Io penso che sto buffone con le cacce puttana, un rom e contrabbando a Fenoano io. ஆமா, நீ சொன்னது சரிதான். இல்லனா இவ்வளவு நேரம் நீ இங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. மாசம் எனக்கு 200 பேரல்ஸ் போகணும். அதை உங்க ஆள் தான் கிளியர் பண்ணி தரணும். உங்க ஆளுங்க தான் அதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியல, இப்ப அதிகமா எல்லாரும் சின்னதா விரும்புறாங்க. அப்படியே நேரா போனா பானி ஸ்ட்ரீட் வந்துரும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன். கிளம்பு. நீ எவ்வளவு பெரிய முட்டாள்னு இப்பதான் எனக்கு புரியுது. மாசத்துக்கு 200 பேரல்ஸ். உனக்கு என்ன தேவைன்னு சொல்ல. அதோட எனக்கு கொஞ்சம் பணமும் தேவை. ஒரு சின்ன வேலை, அதனால தான் இதை நான் இங்கே வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டை கொல்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்டா நான் இதுல எழுதியிருக்கேன். ஓகே, நார்மலான ஆளுங்களா இருந்தா ஒருத்தனுக்கு 500 பவுண்ட்ஸ் தரணும். ஆனா இது டாமி ஷெல்பி, அதனால எக்ஸ்ட்ரா 100 பவுண்ட் தரணும். அவனும் என்ன மாதிரி தான். சொல்ல போனா என்னை விட பெரிய பைத்தியக்காரன். அப்புறம் இதுக்கு மேலேயும் நிறைய பணம் தேவைப்படும். ஏன்னா அவன் பிரதர் ஒரு கிறுக்கன், கண்டிப்பா என்ன கொல்றதுக்கு வெறியோட வருவான். அது இல்லாம பார்த்தனா நீ எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 100 பவுண்ட் தரணும். ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ அப்புறம் நீயும் தான். அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் தான் கிளீன் பண்ணி ஆக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 500 பவுண்ட் தேவை. ஏன்னா டாமி ஷெல்பி என்னோட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட். மொத்தம் எவ்வளவு தரணுங்கிறத இதுல எழுதியிருக்கேன். ஓகே, பிரிச்சு பாருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். மிஸ்டர் சோலமன், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். நீ அவங்க யாரையும் கொல்லவே கூடாது. அந்த விஷயத்தை என் ஆளுங்க பாத்துப்பாங்க. அதனால அங்க நீ என்னோட ஆட்களை போட்டிக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போகணும். போட்டியில அவங்க கலந்துக்கணும்னா அதுக்கு முதல்ல நான் அவங்க ஜூவிஷ் தானான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும்னா முதல்ல இட்டாலியன்ஸ்க்கு இருக்கிற இயற்கையான திமிர்த்தனத்தை விட்டுட்டு ஒரு ஜூவிஷ் எப்படி நடந்துப்பானோ அந்த மாதிரி நடந்துக்கணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட் டாமி ஷெல்பிக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். இந்த காலத்துல எல்லாம் நான் வாழ்ற நாட்டுல உங்களை மாதிரி ஜூவிஷ் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இட்டாலியன்ஸ் மாதிரி தான். அந்த இடத்தை கடந்து போக போதும் தான் தெரியும். அப்படின்னா அது கூட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 100 பவுண்ட் சேர்த்துக்க. இவ்வளவு திமிரா பேசினதுக்கு. சரியா? என்னுடைய ஆட்களை பர்மிங்ஹாம்க்கு நீ கூட்டிட்டு போகணும். நீ அவங்கள சர்க்கம்சைஸ் பண்ணணும். ஏன்னா பீகீஸ் அதை கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. நீ சர்க்கம்சைஸ் பண்ண வேண்டியது அவசியம். புரிஞ்சுக்கோ.
ஓகே, உனக்கு வேற ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கா? அந்த 200 பேரல்ஸ் தவிர சொல்லு. டீல் ஓகே தானே? இல்ல சொல்லு. அது இந்த டீல் ஓகேவா இல்லையா? எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாம டீல் ஓகேவான்னு கேக்குறியே, அதான். டாமி ஷெல்பி உன்னை பத்தி சொன்னது எல்லாமே உண்மையாதான் இருக்கு. ஏடா ஷெல்பி? இல்ல. அவளை பிடிக்கும் போது அவ கையில ஆயுதம் இருந்தது, அதனால ஃபுல்லா செக் பண்ணும். நீங்க கிளம்பலாம். ஓகே சார். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மிஸ் ஷெல்பி. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. உன் ஆளுங்க அதை பார்த்தாங்க. நான் அவங்க எல்லாரையும் கண்டிப்பா. சனிக்கிழமை வரைக்கும் இருந்தா பாரு. தனியாளா ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம பிரிட்டிஷ் ஆர்மியை மிரட்டிட்டு இருக்கா. இதுலயே உங்க கேரக்டர் பத்தி நல்லா தெரியுது. நீங்க ட்ரெஸ் பண்ற வரைக்கும் நான் திரும்பி நிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம். உங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரை பத்தின ஆவணமும் என்கிட்ட இருக்கு. உங்க குடும்பத்தோட மொத்த வரலாறும் எனக்கு தெரியும். அதான் தெரிஞ்சுக்கிட்டல. ஒரு பிளாங்க் பேஜ்ல உங்க குடும்பத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எழுதலாமா? பேசுறதுக்கு நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருக்க. அவங்க கிட்ட தன்னம்பிக்கை இல்லைன்னு நீ பேசுறத வச்சே தெரியுது. உன்னுடைய ரேங்க் என்ன? கர்னல். நான் இப்ப திரும்பலாமா? கொளுத்த திருப்பினா கண்ணை நோண்டிடுவேன். என்ன மன்னிச்சிருங்க, இது இவ்வளவு மோசமா ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கல. எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீங்க 3 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் ஃபுட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு போயிருக்கீங்க. அந்த இடத்துல ஜெஸ்ஸி ஈடன்ங்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசிருக்கீங்க. திரும்பிக்கோங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த வரலாற தாராளமா எரிச்சுக்கோ. ஹேடா ஷெல்பி, ஜூன் 1919 பர்மிங்ஹாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டில நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்தே சர்வைலன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பிரான்ச் உங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. நான் இப்ப அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில ஒரு மெம்பர் கிடையாது. எனக்கு தெரியும், அது ஒரு பொய். அந்த இடத்துக்கு அப்பப்போ வர ஆட்கள் அவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தொடர்பு துண்டிச்சிருவாங்க. ஓகே, நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். நான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மெம்பர் கிடையாது. ஏன்னா நான் இப்ப சோசியலிசம் பத்தி நம்புறதே இல்ல. இப்போ அந்த கதவை திறங்க. சோ கடந்த காலத்துல உங்க கண்ண காதல் மறைச்சிருச்சுல? இல்ல, நம்பிக்கை தான் கண்ணை மறைச்சது. எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல. ஜெஸ்ஸி ஈடனோட நான் ஒரு ட்ரிங்க் குடிச்சேன்றதுக்காகவா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? நீங்க விஸ்கி குடிச்சீங்க, அப்புறம் அவங்க பீர் குடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் நான் அவங்கள சந்திச்சேன். ஹெட் ஆஃப் அக்விசிஷன்ஸ், நீங்க 2 பக்கமும் பேசுவீங்களா? நான் வாழ்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல மிஸ் ஷெல்பி. இந்த காலகட்டம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும், ஒரு ரெவல்யூஷனே கூட நடக்கலாம். எல்லா இடத்துலயும் சோல்ஜர்ஸ் வந்துருவாங்க, எல்லாத்துக்கும் தயாராயிட்டு இருக்காங்க. நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க, 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணா. நீங்க ரொம்பவே பயன்படுவீங்க. யாருக்கு நான் பயன்படுவேன்? அது உங்க அண்ணன் தாமஸ் கிட்ட நீங்களே கேளுங்க. கொஞ்சம் அது உன்னோட எஃபர்ட் போட்டு சண்டை போடு. இன்னும் 2 நாள்ல உன்னோட முதல் போட்டியில நீ சண்டை போடணும். அப்படிதான் அப்படிதான் வா. ஏதோ சொத்தப்பாய் அடிக்கிற மாதிரி இருக்க. நல்லா அடி.
பஞ்செல்லாம் நல்லா இருக்கணும். இன்னும் வேகமா. Come on. அப்படிதான். கர்னல் பெனியோகரை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும். எதுக்காக கேக்குற? ஏன்னா இப்பதான் என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பேசினாரு. நீ ஏன் சேர்ல உட்காந்துருக்க? உனக்கு தெரியும்னு அவர் சொன்னாரு. நீ போய் சொல்றப்ப நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். பென் யங்கார் பிளாண்டஸ்ல வார்விக்ஷயர்ல ஒரு ஆபீசர். மொத்த படையிலையும் அவனுக்கு தான் ஒரு குதிரையை கூட ஓட்ட தெரியாது. என் ட்ரெஸ் கலட்டி சர்ச் பண்ணாங்க. 2 சோல்ஜர்ஸ் அத பார்த்தாங்க. என்ன மன்னிச்சிரு ஆயிடா. ஆனா உன்னை அரெஸ்ட் பண்ணா எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்கன்றதுக்கு தான் இப்படி பண்ணிருக்காங்க. இவங்கரால எந்த பிரச்சனையும் இல்ல. ஹெல்ப் கேட்டு அவன் என்கிட்ட வந்தான். அவனுக்கு பர்மிங்ஹாம கொடுத்திருக்காங்களா? யார் கொடுத்தது? சர்ச்சிலா இருக்கலாம், இல்ல அரசரா இருக்கலாம், புரட்சியை தடுக்க நினைக்கிற யாரா வேணா இருக்கலாம். இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆயிடா. உள்துறை அமைச்சகம் எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஏற்பாடோட ஒரு பாகம் தான் இது. OBE பட்டம் வாங்கின டாமி ஷால்பே எப்படி புரட்சியை நிறுத்த போறாரு? டின்னருக்கு நான் கொடுத்த இன்விடேஷனை ஜெசி ஈடன் ஏத்துக்கிட்டா. இத நான் எதிர்பார்த்ததுதான். ஒரு பொண்ணோட ஒன்னா இருந்து நீ மொத்த புரட்சியும் முடிக்க போறியா? மிலிட்டரிக்கு அவ தேவையில்லை, அவளை சுத்தி இருக்கிறவங்க தான் தேவைப்படுறாங்க. நீயும் முன்னாடி அப்படிதான் இருந்த, ஃப்ரெட்டியும் அப்படிதான் இருந்தா. புரட்சியை எதிர்பார்க்கிறவங்க. ஜெசி ஈடன் மட்டும் என்ன நம்பினானா இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு நான் தெரிஞ்சுப்பேன். மத்தத சோல்ஜர்ஸ் பார்த்துப்பாங்க. டாமி இங்க பாரு. சால்டே கெனால் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் எதுக்காக பிரிட்டிஷ் மிலிட்டரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றீங்க? ஏன்னா எனக்கு 3-5 வருஷம் கான்ட்ராக்ட கொடுத்திருக்காங்க. இந்தியா, சிலோன், சிங்கப்பூர், அப்புறம் பர்மால இருக்கிற பிரிட்டிஷ் போர்சஸ்க்கு நான் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் சப்ளை பண்ணணும். இதோட மொத்த மதிப்பு 20 லட்சம் பவுண்ட். ஜெசிய மயக்கிட்டனா உன் ஃபேக்டரிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதல? டாமி, நீ உயிரோட இருந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். நான் உயிரோட இருக்க தான் பிளான் பண்றேன். ஒருவேளை நான் செத்துட்டா நீங்க எல்லாரும் உங்களோட பழைய வாழ்க்கைக்கு போயிடுங்க. பிரிட்டிஷ் ஆர்மி என்கிட்ட வந்தாங்க ஐரா. நான் அதை ஏத்துக்கிட்டேன். உன்னை கண்டிப்பா அவங்க கொன்னுடுவாங்க. டாமி ஷெல்பி, கோல சொல்ற. எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டியா? கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி வை. அவங்களுக்கு மியூசிக் தேவைப்படுமா சார்லி? ஏன்னா நம்ம கார்ல இருந்து ஒரு கிராமபோன் கொண்டு வந்தோமே, அது இருக்கு. இல்ல, தேவைப்படாத. அவங்க பேச வரதா தான் டாமி சொன்னான். சார்லி, கார்லி, இவங்க தான் ஜெசி ஈடன். ஜெசி, இவர் தான் என்னோட அங்கிள் சார்லி. அப்புறம் இவர் தான் கார்லி. பாத்துக்க. இது ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு மியூசிக் தேவைப்படுமான்னு இப்பதான் நாங்க பேசிக்கிட்டு இல்ல, இருக்கோம். தேவைப்படாத. ஆக்சுவலி ஜெசிக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். தேவையில்லாம கஷ்டப்படாதீங்க. இல்ல கார்லி, போய் அதை கொண்டு வா. போய் கொண்டு வா. நான் கிளம்புறேன்.
என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. நான் அதிகமா ஜின் குடிக்க மாட்டேன். ஜின்ன குடிக்காதவங்க கூட என் ஜின்ன குடிக்கணும், அதுதான் எனக்கு தேவை. உன்னோட ஜின்னா? நம்ம எதுக்காக குடிக்கலாம், நீயே சூஸ் பண்ண. இந்த புரட்சிக்காக. தாராளமா. புரட்சிக்காக. புரட்சிக்காக. உன்னை டின்னருக்கு கூப்பிட்டதுனால நானே சமைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் இது ரெண்டுத்தையும் லார்ட் பாக்வுட் எஸ்டேட்ல இன்னைக்கு காலையில ஷூட் பண்ணாரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்கு இது பிடிக்கும்னு தோணுச்சு. அப்புறம் எங்க இருக்குல்ல, அவர் மரத்துல இருந்து இதை திருடிட்டு வந்திருக்காங்க. மிஸ்டர் ஷெல்பி, நான் பிசினஸ் பேசுறதுக்காக தான் வந்தேன். ஆமா, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். சம்பளத்தை பழைய மாதிரியே தரேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வழங்கப்படும். உன் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி நாளைக்கு எல்லாரையும் வேலைக்கு வர சொல்லு. இதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு சோசியலிசம பத்தி சொல்லணும், அப்படித்தானே? உங்க சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க. உனக்கு ஜின் பிடிக்கலையா? பரவாயில்ல. பரவாயில்லையா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை கேளுங்க. ஒரு ஹார்ஸ் ரேஸ நான் எப்படி பாப்பனோ அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் நான் பாக்குறேன். ரெண்டு பக்கத்தையும் மதிப்பிடுவேன். இப்ப ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசரோட குதிரை தான். 1913 கூட அரசரோட குதிரை தான் ஃபேவரட்டா இருந்தது. அப்பதான் எமிலி டேவிசன் உள்ள வந்தாங்க. உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. I'm impressed. ஆரம்பத்துல எல்லாரும் சிரிச்சாங்க, ஆனா இப்போ அவங்க பேரு தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஹார்ஸ் ரேஸ்ல எப்பவும் நான் ஃபார்மை தான் பார்ப்பேன். அப்புறம் அரசர் குதிரையை தோக்கடிக்கணும்னு நினைக்கிற அந்த இன்னொரு குதிரையோட பேரு, அவ பேரு டேஞ்சரஸ். அவளுக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்ல, அதனாலதான் அவ ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவ. ரஷ்யா அங்கதானே அப்படி பேசுவாங்க? இல்ல, ரஷ்யன்ஸ்க்கு இங்கிலீஷ் பிடிக்காத. நம்ம பேர்னா அவங்க பெட்ரோல். அதனாலதான் நான் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டேன். ஏன்னா உனக்கு அவங்கள தெரியும். இந்த சண்டைய உண்மையாக்க பாக்குறாங்க, கன்ஸோடையும் புல்லட்ஸோடையும். யாரு வின் பண்ண போறாங்கன்னு நான் பெட் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு மோசமானவங்க, ஸ்ட்ராங்கானவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எதிர்பாராத நிகழ்வு ஏதாவது நடந்துருமோன்னு நீங்க பயப்படுறீங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இப்ப நீங்க ஜெயிக்கிற பக்கம் இல்ல. நீயே பாக்குறல்ல, நான் இப்ப எந்த சைடுல இருக்கனோ அதே சைடுல தான் இப்ப நீயும் இருக்க. இதெல்லாம் ஒரு வாட்டி நான் நம்பினேன். ஆனா போர் உங்களை மாத்திடுச்சு. ஆமா, நான் விரும்பினவர் போரை விட்டு திரும்ப வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. நானே அந்த அளவுக்கு பெருசா யார்கிட்டயும் பேசல. பிரான்ஸ்ல பிரச்சனையை உருவாக்குறவங்க தான் நம்மளுடைய எனிமீஸ். அப்படின்னா நீயும் உண்மையான சண்டையை எதிர்பார்க்கறியா? ஆமா. நிஜமாவா? ஆமா, கனவுல நினைச்சது நிஜத்துல நடக்க போகுது. நீ தனியா இல்லையா? நான் தனியா இல்ல. அப்படின்னா சரி. உன்னை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணேன். நாங்க உன்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணோம். அரசாங்கத்துக்கு உனக்கும் எப்பவும் ஒத்து போகாது. உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கிளாஸையும் இன்னொரு கிளாஸையும் பிரிக்கிற அந்த இரும்பு தகடுகளை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உன்னால தகர்க்க முடியலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அது நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். உன்ன மாதிரி ஆளை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா அவங்கள விட நீ இதுல திறமையானவன். என்னால மாற்றம் வரும்னு நீ நினைக்கிறியா?
இதெல்லாம் தயாரா இருக்கு டாமி. இந்த நீடலை வச்சு சுத்தி விட்டா போதும், அவ்வளவுதான். இதுல பிரபலமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே ரொமான்டிக்கா இருக்கும். தேங்க்யூ காலி. ஃபுட்டும் தயாராயிடுச்சு. டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவோமா? நம்ம டான்ஸ் ஆட போறோமா? ஏன் வேண்டாமா? உண்மைதான், சத்தியமா சொல்றேன். 6 பெண்ணியை கொடுத்து என்ன கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க. மார்ஜரின், முட்டை, பிரெட். திரும்ப நான் வரும்போது ஒரு தொப்பியோடையும் தேங்காயோடையும் வந்தேன். அந்த பணத்தை வச்சுதான் நாங்க ஒரு வாரம் குடும்பம் நடத்தணும். என்னோட அம்மா என்ன சரமறையா போட்டு அடிச்சாங்க. ஒருக்காக நீ ஒரு தொப்பியையும் தேங்காவையும் வாங்கிட்டு வந்த. அவங்களுக்கு அது தேவைப்படும் நினைச்சேன், எங்க எல்லாருக்கும் தேவைப்படும் நினைச்சேன். என்னால இப்பவும் புரிஞ்சுக்க முடியல எதுக்காக எங்களை மாதிரி ஆளுங்க வெறும் பிரெட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். நான் வித்தியாசமா இருக்கணும்னு நினைச்சேன், அதுதான் எனக்கு தேவை. நீ வித்தியாசமானவன் தான். வெல், கிரெட்டா ஜெராசியோட போட்டோ நான் உனக்கு காமிச்சப்போ உன் முகம் மாறிடுச்சு. அவ எல்லாமே வித்தியாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. இந்த மொத்த உலகமும் அதே மாதிரிதான் நானும். இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளை கொன்னுட்டாங்க. இந்த பாட்டு கேட்டா உன் காதலன் ஞாபகம் உனக்கு வரும்ல? ஆமா. ஓகே, ஃபாஸ்டாவா ஸ்லோவாவா? ஸ்லோவாவே இருக்கட்டும், நான் இங்க உட்காந்து குடிக்க தான் போறேன். எழுந்து வா. எங்களுக்கு நீ உதவி பண்ணுவியா? Arrange a meeting with the appropriate people, and I'll be there. Vinny, come on, boy. Get over here, you lazy bastard. Here, what's all that? Hey? The room is clean, Mr. Shelby. Right. Lock it all down. All right, boys, lock her down. Your weapon! Your admission and your elite weapon! Look on you, one. Open the book, Cuddy. Right, open it all. You. Gentlemen, now you listen to me. You put all your money on the gold. You hear me? It's fucking $5. Yeah, go on. Boy, Jacko. Come on, boys.
Please dance, the only show in town, in order of your special constable brothers, the Peaky fucking Blinders. There we go, boy. Bring out that fucking tiger, eh? Go on. Tiger's already out. Fair enough. Ronnie, Mr. Shelby will give you a 20% cut if you put Goliath down in the 4th round. Been caged up too long, brother. If the women are gonna have fun, so am I. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.